அது ஒரு ஸ்டோரி. கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அது ஏன் அந்த ஊருக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு வந்தது? ஏன்னா தஞ்சாவூர்ல பெரிய பிக் டெம்பிள் இருக்குல்ல, அதை கட்டது வந்து ராஜராஜ சோழன். அவரோட பையன் ராஜேந்திர சோழன் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, இங்கேருந்து அவர் ராஜா, அவர் பெரிய ராஜா, அந்த சோழ வம்சத்தையே ஒரு ராஜா அவர். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து என்ன பண்ணாரு அவர், அப்ப அந்த ஊரு பேர் வரல. அப்போ என்ன பண்ணாரு, அவருடைய ஆளெல்லாம் அனுப்பி, போர் வீரர்கள், படை வீரர்கள், சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அனுப்பி நார்த் இந்தியாவுக்கு போய் கங்கையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வந்தாராம். எதுல? அதுலயும் மண்பானையில. மண்பானை என்ன பண்ணும், உடஞ்சு போடும். இங்கேருந்து பக்கத்துல இருக்கிறதுனால உடஞ்சு போயிடும். இது நார்த் இந்தியா போய் மண்பானையில ஒரு 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 மண்பானை, 2 மண்பானை இல்லை, நிறைய மண்பானையில கங்கையில இருந்து தண்ணி எடுத்துன்னு வந்தாராம். எடுத்துட்டு வரப்போ வர வழியெல்லாம் வந்து எல்லாம் ஏதோ கொள்ளையடிச்சுன்னு போறாங்கன்னு இடையில வந்து மற்ற நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க. சண்டை போடுறப்ப அவெல்லாம் ஜெயிச்சு அந்த தண்ணியை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. எடுத்துன்னு வந்து அங்கே ஜெயிச்சு அங்க வெற்றி பெற்று அவங்க எல்லாம் தண்ணி எடுத்துன்னு வந்ததால அந்த ஊருக்கு உடனே கங்கை கொண்ட சோழவரம் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம்னு மாறிட்டு புரிஞ்சுக்கோ. அப்புறம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாரு, நம்ம அப்பா வந்து கோயில் கட்டினாரு தஞ்சாவூர்ல, பெரிய கோயில் கட்டிட்டாரு, பிக் டெம்பிள். அதே மாதிரி நம்மளும் ஒரு கோயில் கட்டணும்னு ஒரு சிவன் கோயில் கட்டினாரு. தமிழ்நாட்டிலேயே பெரிய சிவன் அந்த ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த ஊர்ல தான் இருக்கு. அது மாதிரி பெரிய தாயார் அம்பாள் அந்த ஊர்ல தான் இருக்கு. அந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சூரிய ஒளி வந்து டைரக்டா வந்து அந்த சிவன் மேல படுமா. அந்த சிவலிங்கத்து மேல அந்த சூரிய ஒளி படுமா. அவ்வளவு விசேஷமான கோயில் கங்கை கொண்ட சோழபுரம். தேங்க்யூ. இன்னொரு பாயிண்ட் மறந்து போயிடுச்சு எனக்கு. இந்த டெம்பிள் இருக்குல்ல கங்கை கொண்ட சோழபுரம், அது வந்து யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த யுனெஸ்கோ இதுல நம்ம டெம்பிள், அதாவது பழமையான கோயில்கள்லாம் அந்த யுனெஸ்கோ ஹிஸ்டரியில வச்சிருப்பாங்க. அது அவங்க யுனெஸ்கோன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த யுனெஸ்கோ சர்டிபிகேட் இருக்கிற டெம்பிள்கெல்லாம் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க, பார்க்க வருவாங்க. வேர்ல்டு லெவல்ல இருக்கிறது அது. ஸோ அந்த தமிழ்நாட்டில் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் யுனெஸ்கோ இதில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, கங்கை கொண்ட சோழபுரம். அப்போ அந்த கோயிலுக்கு அது ஒரு பெருமை. பழமையான கோயிலில் இருக்கிறதால அந்த கோயில் ரொம்ப பெருமையான கோயில். அதை நான் மறந்துட்டேன், அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன், அதனால சொன்னேன். தேங்க்யூ.